பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 10:28 பார்க்கும் பொழுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாருக்கு பயப்படக்கூடாது, யாருக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி வேதம் அநேக வசனங்களை கொண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகளுக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அசுத்த ஆவிகள் ஆத்துமாவை அழிப்பதற்கான அதிகாரம் இல்லாதவர்கள். சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லமையுடையது. அந்த சரீரத்தையும் கூட ஆண்டவருடைய அனுமதி இல்லாம சத்துரு தொட முடியாது. உதாரணமாக யோபுவை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். யோபு குறிச்சு பிசாசு ஆண்டவர்கிட்ட போய் சொல்றான், அவனை சுத்தி நீங்க வேலி அடைச்சிருக்கீங்க, அதனால அவன் உங்களை மறுதளிக்க மாட்டேங்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த எல்லாமே உன் கண்ணு முன்னாடி இருக்குது, உன் இஷ்டப்படி செய், ஆனா அவன் சரீரத்துல நீ கைய வைக்க கூடாது. உடனே இவன் கிளம்பி போறான். அவர் சமூகத்துல இருந்து அவனுடைய எல்லா ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்துக்கள், கால்நடைகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு போகிறான். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலையும் யோபு சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். காரணம், வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாயிருந்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையில வந்த எப்பேற்பட்ட நஷ்டமானாலும், எப்பேற்பட்ட பொல்லாத புயல் காற்றை போன்ற காரியமானாலும் அவன் அதுல தயங்காதபடிக்கு, அந்த காரியத்தை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளுக்கும் பொல்லாத சேனைகளுக்கும் அவன் பயப்படாதபடிக்கு கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே பயந்திருந்தான். பிரியமானவர்களே, அடுத்தது சத்துரு வரான். பாருங்க, தான் உயிர் போறதை விட இந்த பொருள் எல்லாம், சொத்தெல்லாம் போறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு அவன் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டான். நீங்க அவனுடைய எலும்புல கைய வைங்க, அவனுடைய மாம்சத்துல கைய வைங்க, அதுக்கப்புறம் தெரியும் பாருங்க அவன் உங்களை மறுதளிக்கிறானா இல்லையான்ட்டு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்தா எல்லாம் உன் கையில இருக்குது, நீ உன் இஷ்டப்படி செய்ய, ஆனா அவன் பிராணனை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனே பிசாசு அந்த அதிகாரத்தை வாங்கிட்டு வந்து சரீரத்தை தொடுறான். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் முழு சரீரம் முழுவதும் பொல்லாத பருக்களினால் நிரப்புகிறான் சத்துருவானவன். யோபு ஓட்டை கொண்டு தன்னுடைய சரீரம் முழுவதையும் சொரிகிறான். சீழும் ரத்தமும் அவனுடைய சரீரம் முழுவதும் ஓடி வந்தது. பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையிலையும் அவன் சொல்றான், தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நான் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், ஆண்டவருக்கு அந்த அளவு அவன் பயந்தபடியினாலே எல்லாவற்றிலேயும் அவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான். முடிவில அவன் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் 2 மடங்கு அவன் மறுபடியும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்மோடு இருக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர், நம்மை கொண்டு செய்கிறவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிப்பின் எஜமானன். பிரியமானவர்களே, கல்வாரி சிலுவையில சத்ருவின் தலையை நசுக்கினவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் உயிர்த்தெழுந்த கர்த்தராய் இருக்கிறார். பாதாளத்தின் திறவுகோல் அவருடைய கரத்தில் இருக்கிறது. சத்ருவுக்கு நியாய தீர்ப்பு செய்ய முடியாது மனுஷங்களை, சத்ருவுக்கு நீதி செய்ய முடியாது மனுஷங்களுக்கு. ஆனா ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. அவர் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய செயல்களுக்கும் கொடுக்கக்கூடிய தக்க பலனை கொண்டு வருகிற தேவன், பூமியை தீக்கிரையாக்க வல்லமை உள்ள தேவன். பிரியமானவர்களே, ராகாப் சொல்லுகிறாள், வேவு பார்க்க சென்றவர்களிடத்துல, எகிப்து தேசத்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட நாள் முதற்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் திகிலடைந்திருக்கிறோம். செங்கடலையே வற்றி போக பண்ணின உங்கள் ஆண்டவராகிய கர்த்தரை நினைத்து, அவருடைய செயல்களை நினைத்து நாங்கள் மிகுந்த கலக்கத்தோடு இருக்கிறோம். எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. வானத்திலும் பூமியிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்பேற்பட்ட வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியினால அவர் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படுவோம்.
பயப்படும் காரியம் நேரிடும் என்று யோபுவில நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஆண்டவர் நம்மை சுற்றி எப்போதும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். அவரை தாண்டி எந்த பொல்லாங்கனும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தொடவே முடியாது என்பதை நாம் விசுவாசிப்போம், பரிபூரணமாய் விசுவாசிப்போம். அவருக்கு பயந்து நடப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆமென்.